மகர ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற அதாவது என்னை சுற்றி ஒரு 10 பேர் நல்லவர் இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்ச காலம் நம்ம நாட்டில் இருந்தது. இப்போ என்னை சுற்றி எவன் இருந்தாலும் சரி நான் நல்லவனாக இருக்கணுங்கிற நிலவுக்கு மாறிடுது. உங்களை சுற்றி இப்போ நல்லவர்கள் வரக்கூடிய நேரம். உங்களை 10 பேர் பார்த்து டே இது பண்ணாத, டே இது பண்ண உனக்கு கெடுதல் வரும், இதை பண்ணு உனக்கு நல்லது பணம் வருமானம் வரும், இதை பண்ணு உனக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும், இப்படி நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு நிறைய பேர் வரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நேரம். கூட இருக்கிறவன் நல்ல அட்வைஸ் கொடுத்தா நீங்கள் ஏன் சார் தெளிவாக இல்லாமல் இருப்பீங்க? கடந்த சில வருடங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறவங்களையே உதாசீனப்படுத்திட்டு இருந்தீங்க. இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு அவர் மகர ராசி தான். அவருக்கு அட்வைஸ் வேணுங்கிறப்ப நம்மக்கிட்ட வரமாட்டார். எல்லா தப்பும் பண்ணி முடித்து நஷ்டம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இதுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்கள், இதுக்கு என்ன அட்வைஸ் வேண்டி கிடக்கு, நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. தங்களுக்கு தெரிஞ்சது தப்பாக பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட இடத்துல இருந்தாங்க இந்த மகர ராசிக்காரங்க. இப்போது அது மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடிய நேரம், உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நேரம். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பாக பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய தம்பி தங்கைகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து சொத்தில் பங்கு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படும். 3ஆம் இடத்துல, எந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி வந்தாலும் நிரந்தர வெற்றி. உங்களுக்கு குரு பார்வை வேற, தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்குறாரு. அதனால் நிரந்தர வெற்றி ஏற்படுகின்ற நேரம் இப்போது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் இருந்ததெல்லாம் இப்போ சுப வருமானமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் நீங்கள் காரணமாக இருப்பீர்கள். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ராத்திரி 7 மணி வரைக்கும், அதன் பிறகு 4, 5, 6, 9, 10, 11, 14, 15, 16, 17, 18, 19ஆம் தேதி காலை 10 மணி வரை, அதன் பிறகு 21ஆம் தேதி மதியம் 4 மணி முதல் 22, 23, 24, 25, 26, 27, 28, 29ஆம் தேதி மதியம் 1 மணி வரை. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான நாட்கள். ஆனால் எப்போ நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா சந்திராஷ்டமத்தில் தான். ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்துல சந்திரன் பயிற்சி ஆகிறாரு, 7ஆம் இடத்துல குரு. நல்லவங்களை பகிர்ச்சிக்கிறதுக்கான நேரம். உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடியவன எனக்கு தெரியும் போடா அப்படி எடுத்தறிஞ்சு பேசுவீங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பனை எடுத்தறிஞ்சு உதாசீனப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 19ஆம் தேதி காலை 10 மணி 7 நிமிடம் முதல் ஜூன் 21ஆம் தேதி மதியம் 3 மணி 40 நிமிடங்கள் வரை. அந்த நாட்களில் யாரையும் பகைச்சிக்காதீங்க. பகைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். அவங்கள பகைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் விரக்தி அடைவீங்க. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள், குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய நட்புகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுறதுக்கோ, கணவன் மனைவி ஆலோசனை கேட்டு செயல்படுறதுக்கோ வாய்ப்புகள் வரும். அதை பக்குவமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலையா அதை கூட மரியாதையாக சொல்லணும். எனக்கு தெரியாப்பா, எனக்கு இப்போ நீ சொல்கிறது பிடிக்கல. இந்த எடுத்தறிஞ்சு பேசுறது, அவமானப்பட்டு பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை தடுக்கும். உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மையை தராது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 7.5 சனி காலத்தில் ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள், அதுவும் 2ஆம் இடத்துல சனி இருந்து 4ஆம் இடத்தை பார்த்து வியாதியினால் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நடந்திருக்கும் 23லேருந்து 25 வரைக்கும். இப்போ அந்த வியாதியுடைய தாக்கத்தினால உங்களால் ஃபாஸ்ட்டாக இருக்க முடியாது. அந்த தாக்கம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய சக பணியாளர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பதவி உயர்வை பெறுவதற்கும் அந்த பதவி சார்ந்த வழக்குகளில் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற அமைப்பை தருகின்ற நாட்களாக இருக்கும்.
இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் கணவரோ மனைவியோ, அவங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுடைய குழந்தைகளுடன் மனசு விட்டு பேசுகிறதுக்கான வாய்ப்பு வரும். ஸோ நீங்கள் டைரெக்டாக பேசுகிறத விட மனைவி மூலமாக இல்லை கணவர் மூலமாக குழந்தைகிட்ட இதெல்லாம் பண்ணாதப்பா இப்படி சொன்னால் அவங்க கேட்பாங்க. நீங்கள் அதிகாரமாக பேசினீங்கன்னா அது பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு புதிய நட்புகளின் மூலமாக பதவி உயர்வு, லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறதுக்கு யாராவது பணம் தேவை, யாராவது கிட்ட கேட்கலாமா அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம். யூ கேன் ஆஸ்க் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபண்டிங் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இல்லாட்டி உங்களை தேடி வருவாங்க வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு see a massive flow of income. வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் நட்பு ரீதியாக சில புதிய நபர்களின் அறிமுகம் கிடைச்சதுன்னா அவங்களால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், நீங்கள் சினிமா கலைத்துறை சார்ந்தவர்களாக இருந்தால் இந்த மாத பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்க உங்களை பேரில் சில தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் புதன் 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அனாவசியமான அவப்பெயரை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பாதகாதிபதி குருவோடு இந்த கிரகங்கள் சேர்றதுனால அது நல்லது தான் முடியும். அதனால் கெடுதல் நடக்காது. பட் இருந்தாலும் அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு பண உதவிகள், கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது எப்போ அப்படின்னு கேட்டேன்னா 22ஆம் தேதிக்குள்ளே இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த, அதாவது மகர ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு வெற்றியை தரணும், எதிரிகளை அடக்கி ஆளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, சில சமயம் கூட பிறந்தவங்ககிட்டயே பகைமை உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி பேசிடுறீங்க. குழந்தைங்ககிட்டயே, உங்கள் பசங்ககிட்டயோ பொண்ணுங்ககிட்டயோ அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. அடுத்தவங்களை அவமானப்படுத்துறது உங்கள் வேலை கிடையாது. நீங்கள் அடுத்தவங்களை பெருமைப்படுத்தி பேசி பாருங்கள். உங்கள் பெருமை உலகறிய செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்களாக வாலண்டராக போயிட்டு நான் சொத்து சேர்க்கணும்னு போனீங்கன்னா அந்த சொத்தில் உங்களுக்கு பிரச்சனையுள்ள சொத்தில் போய் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 20ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய பங்காளிகளுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மாத பிற்பகுதியில் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் அண்ணன் தம்பிக்கிட்டேயும் பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்ககிட்டையும் அவசரப்பட்டு மோதல் போக்கை கடைபிடிக்காதீங்க. வழக்கு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு தோல்வியை தரும். இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர், லக்ஷ்மணர், பரத சத்ருகனோடு சேர்ந்த ஆஞ்சநேயரோடு சேர்ந்த சீதா பிராட்டி. ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகனன், சீதா பிராட்டியோடு சேர்ந்த ஆஞ்சநேயர். இந்த மாதிரி ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றா முடியாதவங்க, வயசானவங்க, ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படிங்கிற ராமநாமத்தை சொல்லுங்கள். வயது முதிர்ந்தவர்கள் இல்லை, நான் யங்ஸ்டர், நான் ஒரு 30 வயசு தான் ஆகிறேன்னா ஒன்றா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லுங்கள். இல்லாட்டி ஹனுமன் சாலிசாவை தினமும் சொல்லிட்டு வாங்க. தடைகள் விலகி உறவுகள் பலப்பட்டு சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த ஜூன் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அப்படிங்கிற என்னோடய பிரார்த்தனை உண்டு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா லக்னத்தை பொறுத்து நிறைய மாறுபடும். ராசிங்கிறது பொதுவான உடம்பு. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். ஆனால் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில், தொலைபேசி எண்களில் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.